மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்பாவை தேடி போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லி பேசுகிற சத்தத்தை கேட்குறாங்க. நம்ம சத்தம் போட்டால் ரவுடிங்க பிடிச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற வாட்சை தூக்கி ஜன்னல் வழியாக போட்டுட்டு இதை மல்லிமா எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் அதே இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தவங்க அங்கே வெண்பாவோட வாட்சை மல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வெண்பா கட்டியிருந்த வாட்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணுறாங்க. அப்போ தான் புரியுது இங்கே எங்கேயோ தான் வெண்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கலாமா அப்படின்றாங்க. அப்போ ஒரு கல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக இடுறாங்க. அப்போ அந்த உள்ளே இருக்கிற ரவுடி பார்த்தீங்கன்னா யார் அது கல் எடுத்து இடுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்ததும் கீழே விஜய் மல்லியை பார்த்துட்டு அந்த ரவுடி ஷாக் ஆயிடுறான். ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். மேலே ஓடி போய் குழந்தைய தூக்கி வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவங்க பின்னாடியே ஓடி போய் விஜய் பார்த்தீங்கன்னா ரவுடி அடிச்சு போட்டு வெண்பாவை கூட்டிட்டு வரும்போது மல்லியை பிடிச்சி வச்சுக்கிறான். நீ குழந்தைய கொடுக்கலன்னா மல்லியை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபிகா இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க. அவங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியும் பிடிச்சிட்டு குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க நல்லபடியாக. இப்போ நம்ம விஜயும் மல்லியும் சொன்னது உண்மைதான் போல. இவங்க சொன்னது குழந்தை ட்ராமா இல்லை, அந்த கவினை பார்க்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீபிகாவுக்கு நம்பிக்கை வந்துக்குது. ஆனால் தீபிகா பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம மல்லியை சிக்க வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. கவினை தான் பிடிச்சி இவளுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிட்டோம்னா போதும், இவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் நம்ம தீபிகா சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தடையாக பார்த்தீங்கன்னா லாயர் இருக்காரு. லாயர் வேற யாரும் இல்லை, நம்ம இன்ஸ்பெக்டர் தீபிகாவோட முன்னாள் கணவர். இப்போ 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. நடுவில் குழந்தை இருக்கு, ஐஸ்வர்ன்ற குழந்தை. பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்க ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு பயங்கர கெத்தா பேசுவார் லாயரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க இருக்குன்றதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.